இருந்து கலையர் எல்லையில கொண்டு எல்லாத்தையும் எப்படி மாத்திக்க முடியும்? எங்களுக்கு நீ தீர்வு கிடைக்கல. இருக்கிற ஊட்டியை இடிச்சு நவுத்திட்டோம். நாங்க எங்க போய் சேர்றது? புல்லுக்குட்டி நைட்டுக்கு மழை வருது, நாங்க எங்க போய் வச்சிட்டு இருக்கிறது? என்ன பண்றது? கொல்லுமாச்சு போகுது. உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் பண்றோம் அப்படின்னா உயர்நீதிமன்ற தீர்ப்புல என்ன சொல்றாங்க, 12 வாரத்துக்குள்ள அளந்து ஒரு முதல்ல பவுண்டரியை காட்ட சொல்றாங்க, எல்லையை காட்டணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் எவிக்ஷன். முதல்ல எல்லையை அத்தை காட்டு. 155 ஏக்கருக்கான உண்டான தெற்கு வடக்கு கிழக்கால ஜகுபந்தியை காட்டு. ஜகுபந்தியை சம்பந்தப்பட்ட தாசில்தார் தலைமையில ஜகுபந்தியை காட்டிட்டு அதன் பிறகு இந்த மக்களுக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். என்னென்ன, இந்த மாதிரி நாங்கள் அளவீடு செய்ய போறோங்க, அளவீடு செஞ்சது பிறகு இந்த வீட்டெல்லாம் நாங்கள் இடிக்க போறோங்க, எங்களுக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுங்க அப்படின்னு சம்பந்தப்பட்ட நிர்வாகம் யாரு, இந்த மாவட்டத்தின் ஆட்சி தலைவர் தலைமையிலான நிர்வாகம் தாசில்தார் எங்களுக்கு முறையா சம்மன் கொடுக்கணும். ஷோகாஸ் அந்த சட்ட அறிவிப்பை இங்க யாருக்குமே வழங்கல. அதிகார திமிரு, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. போலீஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அதிகார வரைக்கும் கைகூலி. ஒரு இப்ப இந்த மக்கள் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்திலிருந்து போராடுறாங்க. மக்களுக்காக மக்களால் நாங்க ஜெயலலிதா அவங்களும் எங்களுக்கு பட்டா தரல. இப்ப வந்து கலைஞர் ஆட்சி நடத்த அவங்க இருந்தாலே சொந்தமாயிடும். இப்ப வந்து 10 வருஷம் இருந்தாலே அவனுக்கு 12 வருஷம். நாங்க ஆட்சி 70 வருஷமா இருக்கிறோம். எங்களுக்கு பட்டா போட்டு இந்த இடத்துல தர மாட்டேங்கிறாங்க. கரண்ட் கட் பண்ணிக்கிறாங்க. குடிக்கிற தண்ணி இல்லையா? மனசாட்சி அவரு சொன்னாரு எனக்கு மக்கள் வேணாம், எனக்கு பணம் வேணாம் அப்படின்னு ஆட்சி நடக்குதுல. இவ்வளவு பேர் கோல கொடுக்குறாங்க. அவரு காசு பண்ணி கொடுக்க மாட்டாரா? இப்ப தனி நபர் இப்ப 3 வருஷமா போட்டு இது கவர்மெண்ட் ஆராய்ச்சி பண்ண கவர்மெண்ட் 60 ஆண்டு காலமா ஆராய்ச்சி பண்ணல. 60 ஆண்டு காலமா கவர்மெண்ட் தெரியாது. அது கவர்மெண்ட் இடம் ஒரு நீர்நிலை புறம்போக்குன்னு தெரியாதா யாருக்குமே? எந்த ஆட்சிக்குமே தெரியாது, எந்த கவர்மெண்ட்டுமே தெரியாதா? ஒரு தனிநபர் தூண்டுதலால அந்த தனிநபர் சொல்லி கவர்மெண்ட் எப்படி ஆராய்ச்சி பண்ணுச்சு? எங்களோட குறிக்கோள் அதான். ஒரு ஆள் சொல்லி எப்படி ஆராய்ச்சி பண்றீங்க? எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. 70 ஆண்டா இல்லாம ஒரு நபரால அப்ப கவர்மெண்ட் வந்து ஒரு நபர் லஞ்சம் வாங்கிட்டு பண்றாங்களா? அந்த ஆளு எங்க ஊர் ஆள் தான். அவன்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு, எவ்வளவு பணம், நிலைமை எல்லாமே எங்களுக்கு தெரியும். அந்த ஒரு நபரால இந்த 3 வருஷமா பண்றாங்க. 70 ஆண்டா பண்ணல. அப்ப அவன்கிட்ட பணம் வாங்கிட்டு அதிகாரி பண்றாங்களா? இவ்வளவு பண்ணிட்டு நாங்க அதிகாரி கேட்க மாட்டோம். நாங்களே காலி பண்ணிட்டு போயிடுவோம். அப்ப இன்னைக்கு வரது காரணம் அப்ப பணம் தான் பேசுது. பணம் பேசுது அந்த ஒரு நபர் பேசுறான். அதிகாரி எல்லாரும் பணம் வாங்கிட்டு பேசுறாங்க. அப்ப எங்களுக்கு ஆண்டவர் யாரு? 2 வருஷமா வீட்டு ஒரு நபர் அதிகாரி ஒரு நபர் அதிகாரி அப்ப அந்த ஒரு நபர் கேஸ் கொடுத்து காலி பண்ண சொல்ற அதிகாரி அப்ப எங்களுக்காக ஸ்டெப் எடுத்து ஒரு இடம் பார்த்து எங்களுக்கு பட்டா கொடுக்க முடியாது. அந்த அதிகாரியில ஒரு நபரால எங்களை காலி பண்ண சொல்றீங்க இத்தனை குடும்பத்தை, அதே அதிகாரியில எங்களுக்கு பட்டா கொடுக்க முடியாதா? ஒரு நல்ல இடமா பார்த்து வீடு கட்டி கொடுக்க முடியாதா?